சருமத்தில் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கற்றாழையை வச்சு தினமும் முகத்துக்கு மாஸ்க் போடணும். கற்றாழை மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பொருள். இதை வச்சு சருமத்தை பராமரித்தால் சரும பிரச்சனைகளும் ரொம்ப சீக்கிரமே நீங்கும். கற்றாழையை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கற்றாழை ஜெல்லுடன் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்ந்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரில் முகம் கழுவணும். இதனால் முகம் அப்புறம் கழுத்தில் இருக்கிற கருமைகள் அகலும். ஒரு பவுலில் கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு கழுவணும். இதனால் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் அப்புறம் முதுமை புள்ளிகள் போன்றவை மறைந்து முகமும் பொலிவு இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் எண்ணெய் பசை சருமத்துக்கு ரொம்பவுமே பொருத்தமானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை இலையை எடுத்துட்டு அதோட கூர்மையான முனைகளை கத்தியில நீக்கிட்டு நேரில் போட்டு வேக வச்சு இறக்கி அந்த அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்த்து கழுவணும். இதனால நல்ல மாற்றத்தை காண முடியும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை ஜெல் கூட வெள்ளரிக்காய் சாறு, தயிர் அப்புறம் ரோஸ் ஆயில் சேர்த்து கலந்து பேஸ்ட் பண்ணி கழுத்து அப்புறம் முகத்தில் 15 நிமிஷங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் கழுவணும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றி முகத்தோட பொலிவை அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வறட்சியான சருமத்துக்கு கற்றாழை ஜெல்லோட காட்டேஜ் சீஸ் அப்புறம் பேர்ச்சம்பளம் அப்புறம் வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து கழுத்து அப்புறம் முகத்தில் தடவி 30 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கழுவணும். வெள்ளரிக்காயை அரைச்சி அத்தோட ஓட்ஸ் பொடி அப்புறம் கற்றாழை ஜெல் சேர்ந்து கலந்து முகத்தில் தடவி 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் கழுவிட்டு வந்தோன்னு சொன்னால் முகத்தில் இருக்கிற இறந்த செல்கள் முழுமையாக வெளியேறி முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். இது கற்றாழைங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எத்தனையோ சோப்பு க்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கற்றாழை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளோ நல்லது. ஸோ இது நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கற்றாழையை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இனிமேல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.